ஆனா அவர்கள் கூட இப்ப வந்து விஜய வந்து சர்ச்சில் உட்கார வச்சு இவர் நம்மால் ஓட்டு போட்டணும்னு சொல்லக்கூடிய சூழல்ல இருக்காங்களா? அந்த மாதிரி எங்காவது வெளிப்பட்டு இருக்குதா செய்திகள்? எந்த இடத்துலயும் வெளிப்படவும் இல்ல. அப்படி ஒரு செய்தியும் இல்ல. அதனால இது வந்து ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குறது தான். இந்த தோற்றத்தை உருவாக்கியவரே அண்ணன் ராஜா தான் சார். நீங்க நல்லா யோசிச்சு ம். பாருங்க. விஜயை நமக்கு விஜயாகத்தான் தெரியும். விஜய் ஜோசப் விஜய்னு தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? ராஜா ம். அறிமுகப்படுத்தினாரு. அப்போ ராஜா நாம அறிமுகப்படுத்தின போது என்ன சொன்னோம்? நீ ஏன் விஜய விஜயா பார்க்காம ஜோசப் விஜயா பார்க்கிற? அப்ப உனக்குள்ள இருக்கக்கூடிய மூளை அப்படிப்பட்டதாக இருக்கு. உனக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனை அப்படிப்பட்டதாக இருக்குன்னு நாம சொன்னோம்ல. அதே சிந்தனை தான் இப்ப வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் தங்களுக்கு பிரதிநிதிகள் இல்லைன்னு சொல்லி அவர்களுக்கு வாக்கு வங்கி இல்லாததுனால விஜயை தேர்ந்தெடுத்துருவாங்க. அப்ப அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் யாரு? இவ்வளவு நாள் அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தோடு பயணித்து வந்திருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியில். அவர் யாரு? அவரை நீங்க என்னவாக கணக்குல எடுக்கிறீங்க? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இது மாதிரி பட்டியல் போட்டா ஒரு பெரிய பட்டியலையே போட முடியும். எனவே விஜய்க்கு இந்த கிறிஸ்தவ வாக்குகள் போகுன்றது ஒரு பொய்யான பிம்பம். உண்மையிலேயே விஜய் அப்படி நம்பிக்கொண்டிருந்தால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை விஜய் தேர்தலில் சந்திப்பார்.